ஸோ ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போட்டுருக்கோம். ஒரு 3 days டிலே ஆகிடுச்சு. அது ஒரு பர்சனல் ஒர்க். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் விளையாட போடுங்க. டே 1 ஏன் டே 1பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் ட்ரெய்லர் போட்டேன். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து போகல. அதாவது அது வந்து டைம் கொடுத்துருந்தாங்க போல, அந்த டைம் எனக்கு தெரியல. ஸோ அது தெரியாமல் நான் பாட்டு வந்து வந்துட்டேன். சரி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு கடைசியில் பார்த்தா அந்த டைம் முடிஞ்சிச்சான். அந்த டைம் முடிஞ்சிச்சான். முடிஞ்சவொடனே வியூ வால்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டானுங்க. சரி அந்த மைண்ட் கிராஃப்டில் வேணாம் சொல்லிட்டு ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கன் ஆல்ட போட்டுக்கோங்க. நான் வீடியோ போட டைமில் ஒரு மூவி சப்போர்ட் பண்ணிங்க, அது சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து உள்ளேயும் வந்துட்டோம். பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அதே கான்செப்ட் தான், பட் இது கொஞ்சம் வேறு மாதிரி கேமு. ஸோ ஓகே, நம்ம உள்ளேயும் வந்துட்டோம். மரத்தையும் வெட்டியாச்சு. ஒன்று ஒன்றா வெட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஏன் நான் மறுபடியும் பீஸ்ஃபுல் மோடு வச்சேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மல் மோடு வந்து கொஞ்சம் இந்த கேம் பற்றி எனக்கு தெரியல, பட் ஃபுல்லாக தெரியுமா இங்கே கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆவரேஜ் தான். சரி பரவாயில்ல, நம்ம வந்து இந்த வெட்டி எடுப்போம். இதில் அவ்வளோ ஹைட்டுக்கு வருமா நமக்கு தெரியலையே. வந்துடுச்சு. ஓகே, மொத்தம் ஒரு 7 பிளான் கிட்ட கலெக்ட் ஆகிடுச்சு. நமக்கு அங்கே வில்லேஜ் இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை கிராஃப்டிங் டேபிள் பண்ணி கிராஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கிராஃப்டிங் டேபிள் ஆப்ஷன் காட்டும், அதை வச்சு நம்ம செஞ்சுப்போம். இங்கே வேறு வீடெல்லாம் விசித்திரமாக இருக்குது. என்னடா கதவுக்குள்ளே இன்னொரு கதவா? இது ஏன் திறக்கிறேன்? என்னடா பரவாயில்லையா, ஓசியில் கிராஃப்டிங் டேபிள் வச்சுருக்கானுங்க. இது ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நமக்கு அங்கிட்ட என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேபி இது செஸ்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி என்னடா ஓகே, ஒவ்வொருத்தனுக்கும் கிராஃப்டிங் டேபிள். அந்த கிராஃப்டிங் டேபிள் என்ன செய்வானுங்க சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. சரி ஓகே, உங்கள் யாருக்காச்சும் இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இவங்க வேறு பார்க்க வித்தியாசமாக இருக்கானுங்களே, என்ன கொலைக்காரனுங்களா சரிலையே இதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு அயன் ஒன்று கிடச்சிருக்கு, த்ரெட்டெல்லாம் கிடச்சிருக்கு. இல்லை நம்ம எடுத்துப்போம், ஏன்னா இல்லை எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நான் மாட்டிய போகிறத அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்துட்டான். என்னது போங்கடே, அது ஏதோ பொருள் இருக்க சொல்லுது. அது என்ன பொருள் முக்கியமாக ஐடியா இல்லை. அதெல்லாம் நான் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். பா எவ்வளோ பெரிய டனல் போகுது பார்த்தீங்களா? இந்த டனல்லாம் போனால் கொஞ்சம் உஷாராக போகணும் மக்களே. ஏன் என்னடா கடைசிக்கு போகுது இன்னும் அனுமார் ஒரு மாதிரி போயிடுது. ஆனால் எப்படி ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணு. சரி ஓகே, போகலாமா? கீழே வேணாம், கீழெல்லாம் போக தேவையில்லை. கூட்டி பசங்க சுற்றுறானுங்க, அடம் கொய்யாளுங்கடா. ஏன்டா என்னது தண்ணி மக்களே? தண்ணி மூலியே விழுங்க. ஐயோ எந்திரி. ஐயோ இப்போ நம்மகிட்ட வந்து லாக் வேறு இல்லை. ஐயோ மைண்ட் பண்ணு. ஓகே, கரெக்டாக தப்பிச்சிட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான். சரி ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் அந்த டனல் வேறு கொடுத்துருக்காங்க அங்கங்கப்பா. தண்ணி ஐயோ அவ்வளோதான் போல இருக்குது. தண்ணிலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன் நமக்கு தண்ணி தான் கண்டோம், ஆனால் அந்த கேம் வந்து கிராவிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த கேமை.
வச்சுருக்காங்க. மரத்தை வச்சா நல்லது. ஐயோ கடையிலே நாங்கள் எவனா அந்த டனலுக்குள்ளே ஊட்டான் போல இருக்கு. என்னது சரி ஓகே. இது என்னது போஸ்ட்டு கம்ம மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா இருக்குது. ஓ இதை ரிப்பேர் பண்ணுறது தான் நமக்கு தேவையே இல்லை. சரிப்போம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது வில்லேஜ் தானே வேணாம் சேர்த்து அந்த கோல் இங்கே வேறு வந்துடுங்க. இது என்னது இருக்கு போட தங்கும். ஏய் என்னடா இன்னைக்கு நமக்கு லாஸ்டிங் நல்லா இருக்கு போல இருக்கு. இந்த லக்கு பாருங்களேன் ஒரு சிஸ்டம் கூட நல்ல பொருள் கிடைக்குதுடா. இது பார்க்கவே இல்லை. மை காட் எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே விவசாயம் பண்ணிட்டுருக்கானுங்க. பண்ணுங்கடா யார் வேணாண்ணா. ஓகே இந்த கதவை திறக்கும். இங்கிட்ட ஒரு செஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் என்னெடுத்து இது உருளைக்கிழங்கு கூட இருக்குது. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டிங்க தான் இது வச்சுருக்கானுங்க. வேணாம் பாட்டுலாம் பாடுவாங்க. அப்புறம் காப்பி ரேட்டு ஊற்றுவானுங்க. என்னடா விவசாயம் சும்மா வேற எதாவது பண்ணுறானுங்க போல இருக்கு. ஓ இது இன்ட்ரெஸ்டா இல்லை தோற எனக்கு கிராஃபிக் டேபிள் ஏன்டா ஏன்டா கிராஃபிக் டேபிள் பண்ணுங்க எனக்கு தீங்குது. சரி ஓகே நல்லா இருக்கு. ஐயோ இப்போ எங்கேயும் இருக்குவேன் அக்காடி. சரி ஓகே நமக்கு அங்கே வழி இருக்குது. போயிடுவோம் மக்களே. இதெல்லாம் வந்து வர விடவே கூடாது. 3 நாளே ஏறி வந்து கஷ்டம். அதை பார்த்து போனோம் அப்புறமா. இல்லை நம்ம டே 2ல் பார்த்துக்கலாம். இப்போ டே 1 தானே இது. போவோம். என்னது ஏதோ போயிட்டோன்னு நினைக்கிறான். போயிட்டு கதவு திறந்துருக்கு. ஓகே ஆனால் இந்த வீடெலாம் பார்க்க செம்மையாக இருக்குங்க. பாருங்களேன். ஆனால் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்கிறானுங்க. ஆனால் அந்த வில்லேஜோட கம்மியாக இந்த வில்லேஜ் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மகிட்ட கடிச்ச அந்த ப்ரீஷியஸ் திங்ஸ் எல்லாமே வச்சுப்போம். அதில் பின்னாடி தேவைப்படும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட் ஆஃப் எனக்கு கிளிக் பண்ணி கிராஃபிங் டேபிளுக்கு இருக்கணும். நம்மகிட்ட இருக்குது ஸ்டிக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கிராஃபிங் டேபிள் எடுத்தாச்சா. இந்த கிராஃபிங் டேபிள் வச்சு நம்ம செய்ய வேண்டிய திங்ஸ் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செஸ்டெல்லாம் வேணாண்டா. அப்பா கோல்டன் பிக்காக்ஸு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை எடுப்போம். ஓகே ஐயோ ஐயன் ஐயோ அவசரப்பட்டு செஞ்சுட்டேனே. சரி பரவாயில்ல இது போதும். பாடா எனக்கு காலி ஆகிடுச்சு. அவசரப்பட்டு ஐயன் ஷவல் செஞ்சுட்டோமே. சரி பரவாயில்ல அது எனக்கு வேஸ்ட்டில் யூஸ் தான். பாடா ஓகே ஃபஸ்ட் நம்ம ஹண்ட்டுக்கு கிளம்பலாம். எனக்கு பசி இருக்குது. நான் கண்ணுக்கு எதுக்கு நான் தண்ணி தண்ணியில் விட மாட்டேன். உஷாராக நடக்கணும். இது வேறு அங்கங்கே தண்ணியாக கிடைக்குது. ஒரு அனிமல் எவன்டாங்க பார்க்கத்தையும் இந்த மாதிரி கையில் கட்டி வச்சுருக்கோமே. சரி ஓகே என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள் கத்தியில் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். சிங்கிளே வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சமரசமாக சமாதானமாக போகிறது நமக்கு நல்லது. இன்னும் அவன் புதுசு வந்துடுவான். போகிற போக்கு அவன் போட்டுற போகிறான். அது வேற பார்த்து திறந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அதான் பார்த்தோம் இந்த செஸ்டில் ஒன்றும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி திறந்து பார்த்தாச்சு. நம்ம தேடிட்டு இருக்கோம். ஓகே உள்ள ஊட்டான் போல இருக்கு. சரி ஓகே நல்லா இருக்கு. யாருமே ஜெயிண்ட்டுமே நடக்கும். அவனுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் ஓரமாக நடப்போம். ஏன்னா கூட நடிக்கிறதுக்கு தான் எடுத்துக்கவே கூடாது. சரி ஓகே நல்லா இருக்குது இந்த வில்லேஜஸ் எல்லாமே. இந்த வில்லேஜஸும் பிடிச்சிருக்கு, வில்லேஜரையும் பிடிச்சிருக்கு. அந்தளவு செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. அந்த மைன்கிராஃப்ட் இது வேறு லெவலாக இருக்குங்க. சும்மா அதை விட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நைட் வேறு ஆக போகுது. பீஸ்ஃபுல் மோடு தானே. ஆமாம் கோழிக்கறியா இது என்னது? ராபிட்டு அதான் முயல் கறியா? அதான் பார்த்துன்னு அது சித்திரமாக இருக்குது. இது என்னது? பார்க்கலாமா என்னது? ஓ இதுவா? இதுங்க வாங்கிட்டேன். இதுவும் இல்லை. சரி நான் அந்த குட்டி பையன் ஓட்டான் பாருங்க. ஓகே எங்கே அந்த குட்டி பையன்? இங்கே தானே உள்ளே போனான். எங்கே போய் தூங்குறான் பாருங்க. நம்ம தூங்கணும். ஓகே தூங்கியாச்சு. தூங்கி நைட்டையும் கழிச்சிட்டோம்.
ஓசியில் வேறு ரேபிட் கடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா பேசாமல் ஓடி போயிட்டு இவன் யாரா பார்க்க வேட்டைக்காரன் மாதிரி இருக்கான். நான் வேட்டைக்காரன் வேண்டாம் மாதிரி இருக்கான். சரி ஓகே, நம்ம அவன்கிட்டலாம் போக தேவையில்லை. நம்ம வேலையை பார்க்க மக்களே. இது என்னது நல்லா இருக்கேன், இந்த பிரியாணி வாங்கிக்கலாம் போல இருக்கு. அவசரப்பட்டோம்ப்பா. கோழி இவனுங்க போடுற கேப்பில் அந்த கோழியை ஃபஸ்ட்டு அடித்து கொண்டுருவோம். நமக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படும். ஆனால் இது பீஸ்ஃபுல் மோட் நமக்கு அவ்வளோ பசி எடுக்காது. ஏன்னா இங்கே எதுக்கோ வச்சுப்போம், எமர்ஜென்சி வச்சுக்க வேணாமா. சரி ஓகே மக்களே. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ பாய், லவ் யூ ஆல்.